மேக்ஸ் நியூ சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறது நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல ஜாப் போகலாம். நல்ல ஜாப் போனோம்னா லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். ஸோ நல்ல ஜாபில் போகிறதுக்கும் லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கும் பயன்படுற ஒரு டூல் இது, ஒரு கருவி இது அப்படின்னு தயவுசெய்து மேக்ஸை நினச்சிடாதீங்க. மேக்ஸ் வந்து ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட். அதாவது இந்த உலகம் மக்கள் தொகை பெருக பெருக பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும். நம்ம ஒரு லிமிட்டடாக மக்கள் தொகை இருக்கும்போது ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளுக்கும் மக்கள் தொகை பெருக பெருக வர பிரச்சனைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போது மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த உலகத்தை மிக அமைதியாக வழி நடத்த நமக்கு சயின்ஸ் தேவைப்படும். இந்த மக்கள் தொகையை கண்ட்ரோலில் வச்சுக்குவோம், மக்களுக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் சயின்ஸ் நமக்கு தேவைப்படும். அந்த மாதிரி சயின்ஸாக இருந்து உதவிக்கூடியது தான் இந்த மேக்ஸ். மேக்ஸும் ஒரு சயின்ஸ் சப்ஜெக்ட், அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இப்போது நம்ம நிறைய மேக்ஸ் படிக்க படிக்க என்ன ஆகும், நமக்குள்ள ஒரு திறன் உருவாகும். அந்த திறன் பொது பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். மேக்ஸுக்கு ஒரு பியூட்டியை நம்ம இந்த திங்கிங் பவரை வந்து அதிகப்படுத்தி விடும். நல்ல இக்கட்டான சூழ்நிலை ஃபேஸ் பண்ணுற திறனை வந்து நமக்கு மேக்ஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம படிக்கணும். இப்போ கணிதமேதை ராமானுஜன் வந்து இறக்கும்போது ஒரு 600 தியரம் வந்து ப்ரூஃபே இல்லாமல் ஹார்டிக்கு போஸ்ட் பண்ணி விடுறாரு. அதை பிரித்து பார்க்குற ஹார்டிக்கு ஒன்றும் புரியல. 2-3 மேத்தமெட்டிஷியன்ட்டையும் காட்டுறாரு, ஒன்றும் புரியல. சரின்ட்டு ட்ரினிட்டி காலேஜில் வந்து லைப்ரரியில் அதை வச்சிடுறாங்க. அந்த லைப்ரரியில் இருந்த அந்த அவரோட 600 தியரத்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு 50 ஆண்டுகள் கழித்து வர மேத்தமெட்டிஷியன் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது மிகப்பெரிய அளவில் நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாக் ஹோல்ஸில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வர அந்த ரேடியேஷன் அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ராமானுஜன் கண்டுபிடிச்ச ஃபார்முலாஸ் பயன்படுறதா அதுக்கப்புறம் தான் அவர் வெளியே சொல்கிறார் உலகத்துக்கு. ஸோ பாருங்கள், எப்போ கண்டுபிடிச்ச தியரம் அது, அதுக்கப்புறம் 50 ஆண்டுகள் கழித்து அது பயன்படுது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாவும் சயின்ஸுக்கு பயன்படக்கூடிய ஒரு ஃபார்முலா. மேக்ஸ் வேறு, சயின்ஸ் வேறு கிடையாது. மேக்ஸு சயின்ஸ் சப்ஜெக்ட், இதை புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, சப்ஜெக்டை வெறும் மார்க்காக பார்க்காம, ஜாபாக பார்க்காம, நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு பயன்படுற ஒரு டூலாக பார்க்காம, அதனுடைய பியூட்டியை புரிஞ்சிட்டு படித்தோம்னா நமக்குள்ளே பயங்கர திறன் வந்து உருவாகிருக்கும். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு இதுதான் நான் சொல்ல வர்றது. இப்போ நிறைய மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி வேர்ல்டு வைடு இருக்காங்க. இப்போ நிறைய கணிதம் கற்றவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயுமே இருக்கலாம். அவங்கள விட அதிகமாக கணக்கு படித்தவங்கள பார்த்துட்டு அவங்கள காட்டிலும் நாமெல்லாம் இல்லை ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க. பட் மேக்ஸ் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் நேராக. அவ்வளோ வந்து அவங்களோட மூளையே வேறு மாதிரி யோசிக்கும். அந்தளவுக்கு திறமை மிக்கவர்களாக அவர்கள் காணப்படுவாங்க. அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கிற மேக்ஸை நிறைய பேருக்கு அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கனாலே போதும், சூப்பராக போகும் இந்த உலகம். புரியுதுங்களா? சயின்ஸ் தான் உலகை கட்டுப்படுத்தும், ஆளும், மக்கள் தொகை பெருக்கத்தை சமாளிக்கும்.